இனியவர்களே, இப்பொழுது நாம் கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற கம்பளிக்காரன் குப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். சர்க்குருநாதர் தோற்றுவித்த தெய்வீக ஞான சபையாக அருள் ஒளி ஞான நிலையம் என்கிற பெயராலே அழைக்கப்படுகின்ற அற்புதமான சித்திரமுத்து அடிகளார் அவர்கள் உருவாக்கி இருக்கிற 1951 ஜூலை மாதத்திலே உருவாக்கிய இந்த அற்புதமான ஞான நிலையம் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்தமான கிராமத்தையும் புலால் உணவு மறுப்பாளர்களாக, ஒரு லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துவதை மறுப்பவர்களாக, மதுபானத்தை மறுப்பவர்களாக மாற்றி வைத்திருக்கிற அற்புதமான பணியினை நம்முடைய போற்றுதலுக்குரிய சித்திரமுத்து ஐயா அவர்கள் இந்த ஒட்டுமொத்தமான கிராம மக்களிடத்திலும் உருவாக்கி இருக்கிறார்கள். சற்றொப்ப 25 ஆண்டு காலம் இதே மண்ணிலேயே தங்கி அவர்கள் பலவிதமான அறநெறிகளை மக்கள் இன்றளவும் கடைபிடிக்கக்கூடிய வழியிலே உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழகத்திலே 2 ஊர்கள், ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கிற வாடிமனைப்பற்றி, இன்னொன்று இந்த கம்பளிக்காரன் குப்பம். இந்த 2 ஊர்களிலும் கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டுக்கும் கூடுதலான மனிதர்கள் அவர்கள் புலால் உணவினை மறுப்பவர்களாக, ஆடு கோழி போன்றவற்றை கூட வளர்க்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாடுகள் இறந்து போய்விட்டால் அவற்றை மனிதர்களை போன்றே இறுதி சடங்குகளோடு புதைக்கிற ஒரு பழக்கத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். மகாவீரர் ஜெயந்திக்கு ஒரு நாள் புலால் கடைகளை மூடுங்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய இடர்கள் உருவாகி விடுகிறது. சமண கிராமங்களிலே கூட எவரும் புலால் உணவு மறுக்கக்கூடிய நிலையிலே வாடுகிற வாய்ப்பு என்பது எந்த ஒரு கிராமத்திலும் வாய்க்காத ஒன்று. ஆனால் ஒரு அற்புதமான துறவி இந்த ஊரிலே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இங்கே சொல்லிய அறவுரைகள், அவர் ஆற்றி இருக்கக்கூடிய கருத்துக்கள், யாரேனும் இறந்து போய்விட்டாலும் கூட அழுவதில்லை என்கிற அந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் இப்படி ஒரு கிராமம் இருக்குமா என்று ஆழ்ந்து வியந்து பார்க்க வைக்கிற அற்புதமான இந்த கம்பளிக்காரன் குப்பம் கடலூர் மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. தவளக்குப்பம் உள்பகுதியிலே ஏம்பலத்திற்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான கம்பளிக்காரன் குப்பத்திலே வாடுகிற உயர்ந்த ஞானம் படைத்த நன்னெறியாளர்கள் கொண்டிருக்கிற இந்த கிராமத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது வாருங்கள், நீங்களும் அந்த இனிய கொள்கைகளை கடைபிடிக்கிற மக்களுடைய நெறிகளை, சித்திரமுத்து அடிகளாருடைய அந்த வாழ்வியல் கொள்கைகளை நாமும் அறிந்து அதை தொடர்ந்து பின்பற்றுகிற பொழுது இந்த பூமி பந்து அமைதியோடும் நிம்மதியோடும் உலவுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாகிறது.